இந்த படத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சூனியக்காரி ஒரு மோசமான சாபத்தை கொடுக்குறா. அந்த சாபத்தால ஹீரோயின் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது என்ன சாபம், அந்த சாபத்தால நம்ம ஹீரோயினுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல ஆடி ஆஃபர் முடிய போது மக்களே, அதனால பெல்ட் அண்ட் வாலெட் காம்போ சேர்த்தே உங்களுக்கு $888 போட்டிருந்தேன். இது வரைக்கும் நான் போட்டதுலயே பெஸ்ட் ஆஃபர். கிட்டத்தட்ட உங்களுக்கு 40% வரைக்கும் இதுல டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. பெல்ட் வாலெட் ரெண்டுமே சேர்த்தே உங்களுக்கு $888 மட்டும் கிடைக்க போகுது. சீக்கிரமா வாங்கிக்கோங்க. ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெரிய வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு சூனியக்கார லேடி உட்கார்ந்துட்டு முன்னாடி ஒரு பொம்மையை வச்சு ஏதோ மாந்திரிகம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை ஒரு சின்ன குழந்தை ஒரு ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்க. இப்போ அந்த வீட்டை சேர்ந்த எல்லாரும் கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூனியக்கார லேடியும் சூனியம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே அநியாயமா என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க, அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தினீங்க இல்லையா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து பழி வாங்குற விதமா உன்னுடைய பொண்ணை நான் சபிச்சிட்டேன். உன்னுடைய பொண்ணு இதுக்கப்புறம் வாழ்ற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்க போது, ஒரு நரகத்தை அனுபவிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அங்கிருந்து கிளம்ப. இப்ப அப்படியே சீன் கட்டாது. சில பல வருஷங்களுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க தான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஒரு வாட்டி கல்யாணம் ஆகி ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. புருஷனை பத்தி இப்போதைக்கு நமக்கு தெரியல மக்களே. நம்ம ஹீரோயின் குழந்தைய ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து ஒரு ஹாய் காமிச்சா அவங்க கண்டுக்காம அவங்க பாட்டுன்னு கிளம்பி போறாங்க. முன்ன பின்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்லாம் தெரியல. இப்ப அப்படியே ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோயினுக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்காக வழக்கமாவே ஒரு டாக்டர் பார்க்க போவாங்க போல. அந்த டாக்டர் போயிட்டு மீட் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு. அவங்க பேச ஆரம்பிக்கும் போது நீ வழக்கமா டைரி எழுதுற இல்லையா, அந்த டைரியை எப்பயாச்சும் திரும்ப படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நிறையவே ஞாபக மறதி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த டேப்லெட்டை டெய்லி மறக்காம போடு, இதை போட்டாதான் உனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் ஊருக்கு போகணும், என்னுடைய அப்பா அம்மா வர சொல்லியிருக்காங்க, நான் போயிட்டு வருவா, எனக்கு நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உனக்கு ஓகே, உனக்கு போக பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு வா, போயிட்டு மறுபடியும் என்ன மீட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினுடைய புருஷன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி கார்ல ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி ஊருக்கு போயிட்டே இருக்கும் போது கார் பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகுது. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. கார்ல போனது எல்லாமே ஒரு கனவு, ஒரு இமேஜினேஷன் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோயினுடைய கணவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு மென்டலி சில ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு. நான் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ தாராளமா போலாம், பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பொண்ணு கூப்பிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டா போல. யார்ட்டையும் பேச மாட்டா, அவ பாட்டுன்னு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புருஷனுக்கு கால் பண்றாங்க. அதாவது கால் பண்ற மாதிரி ஆக்டிங்க போடுறாங்க. இந்த மாதிரி நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு எவ்வளவு நாள் ஆகுது, பொண்ணு உங்களை பார்க்காம உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றா, நீங்க எப்பதான் ஊருக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பேசுற மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டே இருக்கும் போது இவங்க போனுக்கு யாரோ கால் பண்றாங்க. இவங்க டக்குன்னு ஷாக் ஆயிட்டாங்க. பொண்ணும் பாக்குதா, இல்ல நான் தெரியாம அமைதிடம் போல கட் பண்ணிட்டேன், அடுத்த போன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் போக வேண்டிய வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும் போது ஒரு சூனியக்காரி சாபம் விட்டு போனா பாத்தீங்களா, அதே வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ எது இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த வீட்டுல வாழ்ந்த எல்லாரும் நாங்க சிட்டிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு போயிட்டு இல்ல கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ இந்த வீட்டுல நம்ம ஹீரோயினுடைய அம்மா அப்பா மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களால தனியா இந்த வீட்டை பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை சேல் பண்ணிட்டு ஏதாவது பொண்ணு குடியோ புள்ள குடியோ போயிட்டு கொஞ்ச நாள் வாழலாம், அதுக்கப்புறமா எங்கேயாச்சும் வேற ஏதாவது வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்களாம். இதையெல்லாம் ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டே இந்த வீட்டுக்குள்ள போலாமா வேணாமா, போனா என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போனோன்னு எல்லா ஃபேமிலியும் வாமான்னு வரவேற்கிறாங்க. சில பேர் பேசாம கோச்சுக்கிட்டு இருக்க, அதையே நான் என்ன வேணுத்துனியாவா கால் பண்ணாம இருக்கேன், சிச்சுவேஷன் அந்த மாதிரி புரிஞ்சுக்கோ, பயங்கர வேலையா இருக்கேன், நான் தனியா இருந்தா கூட பரவாயில்ல, அவளையும் பாத்துக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணேன். எல்லாரும் இந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்த்தாலும் சரி ஓகே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா, போன் பண்ணலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு பேசிக்கிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அப்பா நம்ம ஹீரோயினை தனியா கூட்டு போயிட்டு நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ எல்லாமே ஓகேவா, சாப்பிட்டியா, டிராவல்லாம் எப்படி இருந்துச்சு, அண்ட் உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, இன்னும் வெளிநாட்டுல இருந்து வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நமக்கு தெரியுது புருஷன் இறந்து போன விஷயத்த இவங்க அப்பா அம்மா கூட
மறைச்சு வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. சரிமா, நீயும் எவ்வளவு நாளைக்கு தான் தனியா சிட்டில கஷ்டப்பட போற, நாங்களும் வந்து உதவிக்கு உங்க கூட இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல இல்ல என் பொண்ணை என்னாலேயே தனியா பாத்துக்க முடியும், நான் தனியா இருந்துப்பேன், நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு ஏன் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கஷ்டம்லாம் கிடையாது, இஷ்டமா தான் சொல்றோம், எங்களுக்கு தான் வந்து கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது, நானும் உன்னுடைய அம்மாவும் கொஞ்ச நாளைக்கு வந்து கூட இருக்கோம் அப்படின்னும் போது யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது நம்ம ஹீரோயின் குழந்தைக்கும் சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறமா தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகும்போது அந்த குழந்தை மட்டும் விளையாடிட்டு இருக்கா. ஏமா நீ மட்டும் தனியா விளையாடிட்டு இருக்க, நீ வா, நீ ஆன்டி பக்கத்துல படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட குழந்தைய படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்துட்டு ஏதோ பாட்டு பாடி விளையாடிட்டு இருக்கும் போது குழந்தைய மட்டும் ஆள காணோம். இந்த பொண்ணை தூங்க வச்சுமே எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் எந்திரிச்சு மேல நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. மேலதான் மக்களே அந்த சூனியக்காரி பொம்மையெல்லாம் வச்சு சூனியம் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் யாருமே அந்த கிழக்கால இருக்க ரூமுக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ரூமையே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு இருப்பாங்க. யாருமே அந்த ரூம் பக்கமே போறதே கிடையாது. ஆனா ஹீரோயின் குழந்தைய தேடிக்கு மேல போனா குழந்தை அங்கதான் நிக்கிறா. அந்த ரூம்குள்ளேயும் யாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. நீ ஏன் இங்க வந்த, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மா அங்க பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கைய காமிக்க, இதே டைம்ல ஹீரோயினை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தேடிட்டு மேல வராங்க. மேல வந்து பார்க்கும்போது அந்த ரூம்குள்ள போயிட்டு ஹீரோயின் உட்கார்ந்துட்டு கையில அந்த பொம்மையை வச்சிருக்காங்க. இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா கேட்கும்போது, நான் தான் சொன்னல உன் பொண்ணுடைய வாழ்க்கையே நாசமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல நாசமா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செமையா கத்தி பேச அம்மா பயந்தே போயிட்டாங்க. அந்த சூனியக்காரியோடைய பேய் வந்துட்டு அப்படியே பேச ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, இந்த சவுண்டு கேட்டு எல்லாரும் மேல ஓடி வராங்க. ஓடி வந்து பார்க்கும்போது ஹீரோயின் அமைதியா நிக்கிறாங்க. எதுவுமே அவங்களுக்கு நடக்காத மாதிரி, எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா பொம்மையோட நிக்க, நீ எதுக்கு இந்த பொம்மையை கொண்டு வந்த, இந்த பொம்மையை எங்க கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் கண்டுபிடிக்கல, என்னுடைய பொண்ணு தான் இந்த பொம்மையை கண்டுபிடிச்சா, அவளுக்கு தான் விளையாட கொடுக்க போறேன், அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூப்பிட்டு பொம்மையோட போகும்போது மொத்த ஃபேமிலியும் பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, இந்த பொம்மையை வேற கையோட கொண்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோனுடைய அம்மா பயந்து போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து சுத்தி போடணும் அப்படின்னு சொல்லும் போது, என்னமா இதெல்லாம் இந்த காலத்துல போயிட்டு சுத்தி போடணும் கித்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மூட நம்பிக்கையா இருக்கு, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னும் போது, இது வந்துட்டு உனக்காக கிடையாது, எங்களுக்காக, என்னுடைய நம்பிக்கைக்காக வச்சு அமைதியா உட்காரு அப்படின்னு சொல்லும் போது இவங்க உட்கார அவங்களும் சுத்தி போடுறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோனுடைய பொண்ணு வரும்போது, என் பொண்ணுக்கு யாரு சுத்தி போடுவா, நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரை தூக்கி பொண்ணு அங்க உட்கார சொல்லிட்டு இவங்களே சுத்தி போட, அம்மா அங்க சுத்தி போட வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி வியாடா பாக்குறாங்க. நம்ம பொண்ணு ஏன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளோ தெரியல அப்படின்ற மாதிரி வியாடா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு நம்ம ஹீரோனுடைய அப்பாக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இப்போ உங்க பொண்ணு அங்க வந்திருக்காளா, எல்லாமே ஓகேவான்னு கேட்கும் போது, ஓகே மாதிரியே தெரியல, எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது அப்படின்னும் போது, அதே தான் நானும் சொல்ல வந்தேன், உங்க பொண்ணுடைய நிலைமை போக போக மோசமா போயிட்டே இருக்கு, நம்ம உங்க பொண்ணை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் எல்லாமே சரியாகும் அப்படின்னும் போது, சரி ஓகே நானும் என் மனைவி கிட்ட பேசுறேன், கூடிய சீக்கிரமே அவகிட்டையும் பேசி அவளையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு சாமியார் வராரு. அந்த சாமியாரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து, இந்த மாதிரி அந்த சூனியக்காரியுடைய அறையில இருந்து என்னுடைய பொண்ணு அந்த மந்திரிக்கப்பட்ட பொம்மையை கொண்டு போயிட்டா, அந்த பொம்மையை கொண்டு போனதுக்கு அப்புறமா என்ன விஷயம் நடக்க போதோ தெரியல, நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னும் போது அவரு சுத்தி முத்தி பாக்குறாரு. வீட்டை மொத்தமா சுத்தி பாக்குறாரு. அந்த ரூமுக்கும் போயிட்டு ஏதோ மந்திரம் எல்லாம் பண்ணிட்டு கடைசியா ஒரு கயிறை கொடுக்குறாரு. இந்த கயிறை கொண்டு போயிட்டு அந்த பொண்ணுடைய கையில கட்டுங்க, எப்பயுமே இந்த கயிறை அவுக்க கூடாது அப்படின்னு சொல்லுங்க, இந்த கயிறு உங்க பொண்ணு கிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் கயிறை வாங்கிட்டு போயிட்டு பொண்ணுடைய கையில கட்டும் போது, இந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கயிறை கட்டிட்டு, நான் வந்துட்டு சின்ன பொண்ணா இருக்கும் போது இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டேன், இந்த வீட்டை முழுமையா இது வரைக்கும் சுத்தி பார்த்ததே கிடையாது, நீங்களும் அலோவ் பண்ணதே கிடையாது, எப்பயாச்சும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னும் போது முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நைட் டைம்ல தனியா போயிட்டு இந்த வீட்டை சுத்தி பார்க்க போறியா, அதுக்கெல்லாம் முடியவே முடியாது, நீ ரொம்ப நாள் ஆனாலும் உனக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகமே இல்லையா, சின்ன வயசுல சுத்தி பார்த்துருப்பியே அப்படின்னும் போது, இல்லம்மா நான் சின்ன வயசுலயே இந்த வீட்டை விட்டு போயிட்டேன், எனக்கு இப்போ இந்த வீட்டை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே இவ ரொம்ப அடம்பிடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க 2 பேரை கூப்பிட்டு, நீங்களும் கூடவே போங்க, 3 பேருமா சேர்த்து ஒன்னாவே சுத்தி பார்த்துட்டு வாங்க, என் பொண்ணு எங்கேயும் தனியா விடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்துட்டு வீட்டை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோனுடைய சின்ன வயசு ரூமுக்கு போறாங்க. அந்த ரூம்ல இருக்க பழைய திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, சின்ன வயசுல 3 பேருமா சேர்ந்துட்டு பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டையெல்லாம் உருட்டி பார்த்து விளையாடி இருப்பாங்க. லைக் இந்த ஓஜா போர்டு மாதிரி
மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இந்த விளையாட்டை நம்ம ஏன் மறுபடியும் விளையாடி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது, எனது இந்த விளையாட்டை விளையாடி பார்க்கணுமா, அதுவும் இந்த டைம்லயா அப்படின்னு சொல்லிட்டு கூட போனவங்க பயப்பட ஆரம்பிக்கும் போது, பேயும் கிடையாது நாயும் கிடையாது, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், என் வாழ்க்கையில நான் பார்த்ததும் கிடையாது, சும்மா ஃபன்னா விளையாடி பார்த்தா என்ன, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு அந்த டைய அப்படியே உருட்டி உருட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல ஏதாவது பேய் இருந்தா வாங்க பேசுங்க பேசுங்கன்னு கூப்பிட யாருமே வர மாதிரியே தெரியல. இவங்க மறுபடியும் கூப்பிட்டு பாக்குறாங்க. இதே டைம்ல யாரோ கீழே இருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி கீழே போயிட்டாங்க. கீழே போனதுக்கு அப்புறமா கூட போனாங்க பாத்தீங்களா சொந்தக்காரங்க, அவங்க மத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது, இந்த மாதிரி இந்த சூனியக்காரி நம்ம வீட்டுல குடியிருந்தா இல்லையா, கடைசியா கூட நம்மளுடைய ராதா சூனியத்தால சாபம் விட்டு போனாலே, அவ பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்ப எதுக்கு அவளுடைய பேரை கேக்குறீங்க, அவளுடைய பேரு கங்குட்டி அப்படின்னு சொல்லும் போது, இப்பதான் மேல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா காமிக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு இங்க ஏதாவது ஆத்மா இருந்தா வந்து பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கே இருக்கும் போது, திடீர்னு நம்ம ஹீரோயின் பேய் பிடிச்ச மாதிரி மாறுறாங்க. பயங்கரமா ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆத்மாக்களே, நீங்க இங்க இருந்தீங்க அப்படின்னா வாங்க, இந்த டைல வந்துட்டு உங்க பேரை காமிங்க உங்க பேரை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கும் போது இவங்க பயப்படுறாங்க. இந்த டைம்ல கீழே யாரோ கூப்பிட, ராதா யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது அமைதியா இருக்காங்க. மறுபடியும் கொஞ்சம் பலமா, ராதா கீழே யாரோ கூப்பிடுறாங்க உடனே வா போலாம் அப்படின்னும் போது இவங்க சுய நினைவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் கீழே ஓடி வந்திருப்பாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருக்கும் ஷாக்கு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது திடீர்னு கண்ணு முடிக்கிறாங்க. கண்ணு முடிச்சு பார்க்கும்போது பக்கத்துல குழந்தைய காணும். குழந்தை எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வீடு முழுக்க தேடிட்டு போகும்போது அந்த சூனியக்கார ரூம்ல அந்த குழந்தை உட்காந்து பொம்மையோட விளையாடிட்டு இருக்கா. இந்த டைம்ல தூங்காம ஏன் தனியா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய திட்டி விட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த குழந்தை அப்பயும் சும்மா இருக்காம மறுநாள் காலையில யாருக்கும் தெரியாம போயிட்டு அந்த பொம்மைய கையோட கொண்டு வந்துடுறா. மக்களே, நம்ம ஹீரோயினும் இந்த வீட்டுல இருக்க வேணாம், இந்த வீட்டுல என்னமோ தப்பா இருக்கு, முதல்ல நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம், இவங்க இந்த சொத்தை விற்கிறாங்களோ என்ன பண்றாங்களோ அது அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா எல்லாத்தையும் தூக்கி பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அம்மா வராங்க. ஏமா இந்த மாதிரி பண்ற, இதுக்கு முன்னாடியே அவசரமா போய் தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, மறுபடியும் அந்த மாதிரி ஆகணுமா, நீ அவசரமா போகாத, நைட்டே சரியா தூங்கல, ஒரு டிரைவரை வேணா கூட அமுச்சு விடுவா அப்படின்னும் போது, நீங்க என்ன இந்த மாதிரி குழந்தை மாதிரி பாக்குறதுனாலதான் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எல்லா விஷயத்திலையும் பயமா இருக்கு, நான் எல்லாமே மறந்தே போறேன், ஹாஸ்பிட்டலுக்கு வேற அடிக்கடிக்க போயிட்டு வரேன், நான் இப்ப கூட பாருங்க காலையில எந்திரிச்ச உடனே என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், அந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐ மீன் இவங்க டயல் பண்ண மாதிரியும் தெரியல, போன் கால் வந்த மாதிரியும் தெரியல, பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் கேட்டு, நாங்க அவசரமா ஊருக்கு கிளம்புறோம், இங்க இருக்கவே பிடிக்கவே இல்லை, நானும் பொண்ணும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும் போது அங்க அப்படியே அப்பா வராரு. யார்கிட்டமா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, நானும் பேசணும், மாப்பிள்ளை கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது, ஒரு ஹாய் சொல்றேன் போனை கொடு அப்படின்னும் போது முடியாது அப்படின்றாங்க. ஏமா நான் என்னமா சொல்ல போறேன், நான் கிளம்பி அமெரிக்கா வரேன்னு சொல்ல போறேனா இல்ல அவரை கூப்பிட போறேனா, ஒண்ணுமே கிடையாது, சும்மா ஒரு ஹாய் சொல்றேன் அப்படின்னும் போது முடியாது, அவரு தூங்க போறாரா, அவர் ஏதோ உங்க மேல கோவமா இருக்காரு, பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னும் போது, நீ முதல்ல போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனை புடுங்கி பார்த்தா போனே உடஞ்சி போயிருக்கு. மக்களே, உடஞ்சி போன போன்ல பேசுற மாதிரி ஆக்டிங்க போட்டிருக்காங்க. இந்த காலே வராத உடஞ்சி போன போன்லயா உங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணாரு அப்படின்னும் போது, அப்பா நீங்க இந்த மாதிரி பண்ணவே கூடாது, இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செமையா உட்கார்ந்து அழுக. எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க. நமக்கு அப்படியே டீடைலா காமிக்கிறாங்க. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா புருஷங்கார செமையா அடிபட்டு ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டு இருப்பான். புருஷன் இறந்து போன விஷயத்த தாங்கிக்க முடியாம புருஷன் உண்மையிலேயே உயிரோடு இருக்காரு, அவரு கிளம்பி வெளிநாட்டுல இருக்காரு, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே அந்த மாதிரி இமேஜின் பண்ணிட்டாங்க போல. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. இவங்க கிளம்பி ஊருக்கு வந்துட்டாங்க. அந்த குழந்தையும் கிளம்பி ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்கு மறுபடியும் அந்த எபிசோட் மாதிரி வருது. யாரோ பின்னாடி இருந்து பாக்குறாங்க, ஏதோ சவுண்ட் கேக்குது, சம்திங் ராங்னு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மறுபடியும் பிரச்சனை வர ஆரம்பிக்கும் போது இவங்க வழக்கமா போற அந்த டாக்டர் கிட்ட போகாம கவுன்சிலிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காட்ரி கிட்ட போறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சொல்றாங்க. நான் எல்லாமே மறந்து போறேன், எனக்கு ஞாபகப்படுத்தினா கூட ஞாபகமே வர மாட்டேங்குது, நான் எழுதி வச்சேன் அப்படின்னா கூட நான் என்ன எழுதினேன் அப்படின்னு கூட மறந்து போயிடுறேன், ஆக்சுவலா ஒரு ஆக்சிடென்ட்ல என்னுடைய கணவர் இறந்து
இறந்து போயிட்டாரு. ஆனா எனக்கு அடிக்கடிக்கு அவர் உயிரோட இருக்காரு, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, எனக்கு கால் பண்ணி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே தோணிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமா ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவரும் எனக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணுமே வேலைக்கே ஆகல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ மனசை அமைதியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ முதல்ல என்ன பண்ணு அப்படின்னா மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எல்லாத்தையும் பக்காவா எழுதி வச்ச விஷயத்த நீயே மறுபடியும் படிச்சு பாரு. படிச்சு பார்த்தா கண்டிப்பா உனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கும். இன்னொன்னு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ. நீ வந்துட்டு கற்பனை உலகத்துக்குள்ள போயிடாத. சரி உன் ஃபேமிலியில இப்போ யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானும் என் பொண்ணும் மட்டும்தான், ஊர்ல அப்பா அம்மா சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது பொண்ணு எப்ப பிறந்தா, பொண்ணுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்க இவங்க யோசிக்கிறாங்க. ஐயோ பொண்ணுடைய டேட் ஆஃப் பர்த்தையே நான் மறந்து போயிட்டேன், என்னெல்லாம் அம்மான்னு சொல்லிக்க எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அந்த மாதிரி, நீங்க அமைதியா போங்க, இன்னொரு வாட்டி செஷனுக்கு வாங்க, நான் சொன்ன எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் அப்படியே கிளம்புறாங்க. கார்ல போயிட்டே இருக்கும் போது அம்மா கால் பண்றாங்க. ஏமா வழக்கமா போற டாக்டரை பார்க்காம இன்னைக்கு புது டாக்டர் கிட்ட போனியா, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வழக்கமா பாக்குற டாக்டர் கிட்ட போயிட்டு எதுவுமே குணமான மாதிரியே தெரியல, அதனாலதான் எனக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நான் போயிட்டு ஒரு சைக்காட்ரிக்க பார்க்க போனேன். அவங்க என்கிட்ட ரொம்ப ரொம்ப பொலைட்டா ரொம்ப பாசமா நடந்துக்கிறாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதுக்கப்புறம் இவங்க கிட்ட மட்டும் தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது மறுபடியும் யாரோ பின்னாடி நின்னு பாக்குறாங்க. அண்ட் ஏதோ சவுண்ட் கேக்குது. இவங்க மனசுக்குள்ள ஏதோ அவங்கள அறியாம பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பயந்துட்டே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அடுத்து பார்த்தா இவங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்க்கும் போது குழந்தை இருக்கா, நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் படுக்கும் போது இவங்க அந்த ஊர்ல இருந்து அந்த பொம்மையை கையோட கொண்டுட்டாங்க போல மக்களே. அந்த பொம்மைங்க இருக்கு, அந்த பொம்மை இந்த பொண்ணையே குருடன் பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது அந்த வேலைக்காரமா நீங்க ஒரு பொம்மையை தூக்கிட்டு வந்தீங்க இல்லையா, அந்த பொம்மையை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு, இதுக்கப்புறம் நைட் டைம்ல என்னால வேலை பார்க்க முடியாது, பகல் டைம்ல வேலை பார்க்கறேன், டைமிங் மாத்தி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நைட் டைம்ல தான் நீ வேலை பார்த்தாகணும், அப்படி இல்ல உனக்கு வர பிடிக்கல அப்படின்னா வேற வீடு பார்த்துக்கோ அப்படின்னும் போது அவங்களுக்கு வேற வீடு பார்த்துக்கலாம், இப்போ சிச்சுவேஷன் கிடையாது, இங்கதான் வேலை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போறாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஒர்க்க பார்த்துட்டே இருக்கும் போது குழந்தையுடைய நினைப்பா இருக்கு, கூப்பிட்டாலும் அந்த பொண்ணு ஆள காணோம், இந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு பொம்மை தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோனுடைய பொண்ணு அந்த பொம்மை கூட பேசிக்கிட்டு இருக்கா. என்னடி பொம்மை கூட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையை புடுங்கி இங்க பாரு, இன்னொரு வாட்டி இந்த பொம்மையை தூக்கி விளையாடுறத பார்த்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையை தூக்கி போட்டு அந்த பொண்ணை கூண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா சைக்காட்ரி கிட்ட போயிட்டு இந்த 2 நாளா என்ன விஷயம் ஆச்சோ அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எதுவுமே என் வாழ்க்கையில சரியே கிடையாது, ஒரு மாதிரி பயமா இருக்கு, எனக்கு எதுவுமே குணமே ஆகல, எதை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அண்ட் உங்களுக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன் அப்படின்றாங்க. எனக்கு வந்துட்டு ஏதோ பேயினால அமானுஷமா என் வீட்டுல ஏதோ நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, நீங்க வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் போடுறீங்க இல்லையா, அதை மொத்தமா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் என்ன விஷயம் ஆகுதுன்னு பார்க்க முடியும், நீங்க வேணா அந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த வேலைக்காரமா குக் பண்ணவே இல்லையா, ஏன் குக் பண்ணல, குக் பண்ணதான் உன்னை வீட்டுக்கே வர சொல்றேன், சம்பளம்லாம் கொடுக்குறேன், ஏன் குக் பண்ணல, ஏதாவது வீட்டுல இல்லையான்னு கேட்கும் போது இல்ல நானும் டெய்லி குக் பண்ணி வைக்கிறேன், அந்த குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது, சாப்பாடு வேஸ்டா போகுது இல்லையா, அதான் உங்ககிட்ட கேட்டு குக் பண்ணலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, சாப்பாடு வேஸ்டா போல அதெல்லாம் உனக்கு முக்கியமே கிடையாது, என்னுடைய குழந்தை 2 நாளா மூட் ஆஃப்ல இருந்தா அதனால சாப்பிடாம வந்திருப்பா, எனக்கும் என் குழந்தைக்கும் சின்ன சண்டை, நான் தான் திட்டி விட்டேன், நீ உன்னுடைய வேலையை ஒழுங்கா பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சமையா திட்டி விட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அவங்களே குக் பண்றாங்க. அதுக்கப்புறமா உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த டாக்டர் கால் பண்றாரு. என்னம்மா என்கிட்ட வரவே மாட்டேன் அப்படின்னும் போது நான் இந்த மாதிரி கவுன்சிலிங் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகணும் அப்படின்னா கவுன்சிலிங் போனா மட்டும் சரியாகாது, ஒழுங்கா கிளம்பி வா, நான் சொல்ற ட்ரீட்மெண்ட்டை பண்ணு, கண்டிப்பா உனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்ல இவங்க என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு போயிட்டு
போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ள என்னமோ இருக்கு, அந்த விண்டோ பக்கமா இருந்து யாரோ பாக்குறாங்க. இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் போது இவங்க அப்படியே போயிட்டு விண்டோ வழியா பக்கத்து வீட்டை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பக்கத்து வீட்டை பார்த்துட்டே இருக்கும் போது யாரோ பின்னாடி நிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டு டமால்னு திரும்பி பாக்குறாங்க. அப்போ அந்த வீட்டுல யாரையும் காணோம். ஆனா இந்த குழந்தை பேசிட்டு இருக்கிற மாதிரி, யார்ட்டையோ பேசிட்டு இருக்க மாதிரி மட்டும் சவுண்டு கேக்குது. மறுபடியும் என்னுடைய குழந்தை அந்த பொம்மை கிட்ட பேசிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு பார்க்கும்போது, ஆமா மக்களே, இவங்க கெஸ் பண்ண மாதிரியே அந்த குட்டி பொண்ணு பொம்மை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. உனக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் எதுக்காக இந்த பொம்மை கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? அம்மா நான் இருக்கேன், என்கிட்ட பேசாம எப்ப பார்த்தாலும் நீ எதுக்காக போயிட்டு அந்த பொம்மை கூடவே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அந்த பொண்ணு ஒண்ணுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆன்சர் பண்றீ, உனக்கு அம்மாவை விட அந்த பொம்மை தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பயும் அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது இவங்க அந்த பொம்மையை தூக்கிட்டு போயிட்டு வெளியே குப்பத்தொட்டில போடுறாங்க. அப்படி போடும்போது கையில கட்டின கயிறு கலண்டு கீழே விழுது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்து இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது இவங்களுடைய பழைய டைரியை பாக்குறாங்க. சின்ன வயசுல எழுதிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டைரி எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தவங்க நேரா இந்த டைரியை கொண்டு போயிட்டு அந்த சைக்காட்ரிக் கிட்ட கொடுத்து, இந்த விஷயம் தான் என் வாழ்க்கையில நடந்துச்சு, இந்த விஷயத்த படிச்சிங்க அப்படின்னா நான் ஏன் இந்த மாதிரிலாம் பயந்துகிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில என்ன விஷயம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு சூனியக்காரி மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனது சூனியக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகிற மாதிரி பாக்குறாங்க. இப்ப அப்படியே அந்த டைரியில என்ன விஷயம் இருக்கோ, நம்ம ஹீரோனுடைய வாழ்க்கையில என்ன விஷயம் ஆச்சோ அதை அப்படியே காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும் போது இவங்களுடைய ஃபேமிலி வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய வீடு வச்சிருக்காங்க இல்லையா, அதுல சில போர்ஷனை மட்டும் வாடகைக்கு விட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு போர்ஷனை தான் கங்குட்டிக்கு வாடகைக்கு விடுறாங்க. இவங்க சும்மா இருக்காம இந்த ஆட்டை அறுத்து கொண்டு போறது, கோழி அறுத்து கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா மோசமான வேலைகளையும் பாக்குறாங்க. ஏதோ சூனியம் பண்ற மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்க கங்குட்டிக்கு வாடகை விட்டுருக்கீங்க இல்லையா, அவங்க ஏதோ சூனியம்லாம் பண்றாங்க, ஏதோ வலிலாம் கொடுக்குறாங்க, பார்க்கவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இத கங்குட்டியும் பார்த்துட்டு, இங்க பாரு, உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, சும்மா என்னைய வந்து நோண்டிட்டு இருந்த அப்படின்னா நான் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோமா பேச இத ஹீரோயினுடைய அம்மா பார்த்துட்டாங்க. இங்க பாருமா, நீ ஒழுங்கா உன்னுடைய இந்த சூனியக்கார வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு அமைதியா இருந்த அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்ல, இதுக்கப்புறமும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னா நீ முதல்ல வீட்டை காலி பண்ணு அப்படின்னும் போது, ஆமா காலி பண்ணுவாங்க, என்னுடைய வீட்டை யாரால காலி பண்ண வைக்க முடியும், இதுக்கப்புறம் அது என்னுடைய வீடு, என்னால காலி பண்ணிட்டு போக முடியாது, உங்களால முடிஞ்சா காலி பண்ண வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டே உட்கார்ந்து ஏதோ சூனியம் பண்ணிட்டு இருக்க பொதுமக்கள், ஹீரோனுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வந்து இவங்களை அடிச்சு விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சி, இதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது, இந்த ஊர் பக்கம் வந்த அப்படின்னா என்ன பண்ணுவோம்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விரட்டி விடும்போது இந்த லேடி என்ன பண்றா அப்படின்னா, இறந்து போன புருஷனுடைய சமாதிக்கு போயிட்டு, என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்னை இந்த மாதிரி பண்ணவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன், நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத சமயமா பார்த்து லைட்டா அப்படியே வீட்டு பக்கமா போக அங்க ஹீரோயின் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இந்த மாதிரி என் திங்ஸ் எல்லாம் ரூம்லயே விட்டு போயிட்டேன், அதை கொண்டு போனோம், வீட்டுல யாராவது இருக்காங்களா அப்படின்னும் போது யாருமே இல்ல அப்படின்னு சொல்ல, அதான் எனக்கு நல்லாவே தெரியுமே, அதான் நான் பிளான் பண்ணி இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ்ல நானே போயிட்டு கொண்டுட்டு வரவாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரிங்க ஆண்டி போயிட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னும் போது கங்குட்டியும் உள்ளுக்குள்ள போயிட்டு உட்காந்துட்டு ஏதோ சூனிய பூஜை பண்ண ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் அப்பா அம்மா எல்லாம் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க, பயங்கரமா கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வெளியே வரும்போது தான், நான் ஒரு பயங்கரமான சூனியம் பண்ணிட்டேன், என்னையே இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டீங்க இல்லையா, உங்க குடும்பமே நாசமா போகுது, முக்கியமா உங்க பொண்ணை தொட்டேன் அப்படின்னா உங்க வம்சமே அழிஞ்சு போயிடும், உங்க பொண்ணு வந்துட்டு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட போறா, அதை நான் பார்த்து சந்தோஷப்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையே மோசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரியல் டைம்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அடிக்கடிக்க உடம்பு சரியில்லாம போகுது. அது மட்டும் இல்லாம வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கங்குட்டியுடைய ஆன்மாவே உடம்புக்குள்ள போன மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கங்குட்டியை மறந்து போயிட்டு ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே டோட்டலா மறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சைக்காட்ரிக் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஞாபகம் அதுக்கப்புறம் உனக்கு வரவே இல்லையா, அந்த ஞாபகத்தினால தான் உனக்கு மென்டலி ப்ராப்ளம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு, சரிமா நான் என்ன விஷயம்னு பாக்குறேன், இந்த டைரியை நானே வச்சுக்கிறேன், உன்னுடைய கேஸை நான் லைட்டா இன்வெஸ்டிகேட் பண்றேன், இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு முடிவுக்கு வரலாம்,
அண்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீ ஒரு டாக்டரை பார்த்துட்டு இருந்த இல்லையா, அவருடைய நம்பரை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க யோசிக்கிறாங்க. நான் மறந்து போயிட்டேன் அப்படின்றாங்க. மொபைல்ல இருக்கும் இல்லையா, எடுத்து கொடு அப்படின்னும் போது இவங்க வந்துட்டு சரி ஓகே நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் நோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா இந்த டைரியை அந்த சைக்காட்ரிக் மொத்தமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு போட்டோ எடுத்து அமிச்சு இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது எல்லாமே பழங்காலத்து ஒரு கொடூரமான மந்திரங்கள், அதாவது இறந்து போனவங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கான மந்திரங்கள் அப்படின்னு சொல்ல இந்த கர்மத்தெல்லாம் இவ எதுக்கு எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்ரிக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ சைக்காட்ரிக் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இன்னொரு டாக்டர் நம்ம ஹீரோயினை செக் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவரை கான்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்க அமைதியா உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது மறுபடியும் ஹீரோயினுக்கு அந்த வித்தியாசமான சவுண்டு, வித்தியாசமான விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிக்குது. அப்ப யாரோ வந்து வீட்டுடைய கதவை தட்டும் போது யாருன்னு போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. இறந்து போனவன் இங்க எப்படி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நம்ம ஒருவேளை இந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ணிட்டோம் இல்லையா, அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா ஓடி போயிட்டு அந்த டேப்லெட் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த சைக்காட்ரிக் டாக்டர் அந்த இன்னொரு டாக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த பேஷண்ட் என்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பேசினாங்க அப்படின்லாம் காமிக்கல. இப்ப அப்படியே சீன் கட்டாது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த இறந்து போன சூனியக்காரி கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறா. கதவை தர நான் உள்ளுக்குள்ள வரேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க பயந்துகிட்டு இருக்காங்க. உள்ள வந்துட்டு குழந்தை யார்ட்டையோ பேசிட்டு இருக்கா. இந்த பொண்ணு மறுபடியும் யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த குப்பையில போட்ட பொம்மையை தூக்கிட்டு வந்து இந்த குழந்தை பேசிக்கிட்டு இருக்கா. மக்களே இதை ஏன் கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு புடுங்க ட்ரை பண்ணும்போது அந்த பொம்மையை இவங்களை அட்டாக் பண்ணுது. அந்த குழந்தை பொம்மையோட போயிட்டு ஒரு ஓரமா உட்காரும் போது இவங்களும் பயந்துட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா புருஷன் வந்து கதவை தட்டினாரு பாத்தீங்களா, அவரு கதவெல்லாம் உடைக்க ட்ரை பண்றாரு. உடைச்சிட்டு உள்ளுக்குள்ளவே வரும்போது இவங்க கல்லு கட்டை அப்படின்னு சொல்லிட்டு கையில எதெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு அட்டாக் பண்றாங்க. அவருக்கு மண்டையே உடையுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அங்க சைக்காட்ரிக் டாக்டர் வந்துட்டு அவங்களும் பேச ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த சூனியக்காரி பொண்ணு இவங்க 3 பேரும் கையை பிடிச்சிட்டு இது எதுவுமே ரியல் கிடையாது, அவங்கள கொலை பண்ணா மட்டும்தான் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரி சொல்ல இவங்க வந்துட்டு டாக்டரையே கொலை பண்ண பாக்குறாங்க. டாக்டரை அட்டாக் பண்ணி தள்ளி விட்டு மேல ஏறி உட்கார்ந்துட்டு ஒரு கண்ணாடி பீஸால குத்தி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க டைமிங்ல அந்த கண்ணாடிக்கார டாக்டர் வராரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கரெக்டா புருஷங்கார வந்து ஹீரோயினை தடுக்க அவர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டாரு. இவங்களும் மயக்கமாகறாங்க. மயக்கமாகற வரைக்கும் அந்த சூனியக்காரி கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அங்க இவங்க மயக்கமாகும் போது ஒரு விஷயம் பிளாஷ் ஆயிட்டு போகுது. அந்த ஆக்சிடென்ட்ல ஆக்சுவலா புருஷங்காரன் இறந்து போல அந்த பொண்ணு தான் இறந்து போயிருக்கா. பொண்ணு தான் இவங்க இமேஜின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சைக்காட்ரிக் டாக்டர் அந்த கண்ணாடிக்கார டாக்டர் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினை பத்தி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்கும் போது அவரும் சொல்றாரு, நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும் போது அந்த கங்குட்டி வந்துட்டு சாபம் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல சாபம் விட்டு அவங்க பாட்டுன்னு கிளம்பி போனதுக்கு அப்புறமா உண்மையிலேயே பேய் இருக்கு போல, பூதம் இருக்கு போல, நம்ம அந்த சாபத்தால அழிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணுடைய மனசுக்குள்ள நல்லா பதிஞ்சு அதனாலேயே ஜுரம் வந்திருக்கு. அதனாலேயே பேய் பிடிச்ச மாதிரி இந்த பொண்ணு ரியாக்ஷன் எல்லாம் பண்ணிருக்கா. மக்களே இது எல்லாமே ஒரு மென்டல் கோளாரா, அந்த சூனியக்காரி பயம்புத்ததுனால வந்த பயத்தால வந்த எதிர்வினை தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா, அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது பாதிக்கப்படாம எப்படி இருப்பாங்க, அதான் அவங்களுடைய பெண் குழந்தை இறந்து போச்சு அப்படின்னும் போது ஏமா அவங்களுக்கு பெண் குழந்தையே பிறக்கவே இல்லை, எந்த குழந்தையும் பிறக்கவே இல்லை. ஆக்சுவலா அந்த ஆக்சிடென்ட் ஆகும் போது நம்ம ஹீரோயின் 3 மாசம் பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. அந்த கருவுல அந்த குழந்தை தான் கலைஞ்சு போயிட்டு இருக்கு. அந்த ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வெளிநாட்டுல வேலை, நான் கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் அமெரிக்காக்கு வேலைக்கு போயிட்டான். இவங்க தனிமையா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பக்கத்து வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அம்மா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்க இவங்களுக்கு ஒரு மாதிரி நமக்கு குழந்தை பிறந்தா இந்த மாதிரி இருந்திருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. புருஷனுக்கு எப்ப கால் பண்ணாலும் நமக்கு மட்டும் குழந்தை பிறந்திருந்துச்சு அப்படின்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பத்தியே பேசிக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு வெறுப்பாகுது. இங்க பாருமா, குழந்தை நமக்கு இறந்துட்டோம், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் கொஞ்ச நாள்ல ஊருக்கு வந்துருவேன், கொஞ்ச நாள் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பேபி பிளானிங் பண்ணலாம், குழந்தை பெத்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசி சமாதானப்படுத்தினாலும் இவங்க கேட்கற மாதிரியே கிடையாது. இவங்க வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல குழந்தைய பத்தி யோசிச்சு மென்டலா பாதிக்கப்பட்டு குழந்தை கூடவே இருக்கு, நம்ம குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டுறது, ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ ஏன் மக்களே, இவங்களுக்கு சுத்தி போடும் போது குழந்தைக்கு சுத்தி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உட்கார வச்சு சுத்தி போட்டாங்க பாத்தீங்களா.
பாத்தீங்களா, அப்ப கூட அங்க யாருமே கிடையாது, வெறும் சேருக்கு தான் இவங்க சுத்தி போட்டாங்க. அப்பதான் அந்த ஃபேமிலி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க புருஷன்கிட்ட போன் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்க போடும்போது அப்போ அப்பா வந்திருப்பாரு பாத்தீங்களா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் புருஷன்கிட்ட போன் காலியே கட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் ஏதாவது சொல்லிட்டு இருக்கான், பெண் குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்றான், நம்ம தான் லூசு அப்படின்னு சொல்றான், நம்ம பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்கிட்ட மொத்தமா பேசுறதையே நிப்பாட்டிட்டு இருப்பாங்க. அதனாலேயே ஹஸ்பண்ட் அடிக்கடிக்க நம்ம ஹீரோனுடைய அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கால் பண்ணி என் பொண்டாட்டி எப்படி இருக்கா, ஏதா இருக்கா, ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படிதான் அன்னைக்கும் கால் பண்ணி விசாரிக்க, உன் மனைவியே ஆச்சரியமா கிளம்பி ஊருக்கு வந்திருக்கா, நானே போனை கொண்டு போயிட்டு கொடுக்குறேன், கொஞ்சம் போன்லயே லைன்ல வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க நம்ம ஹீரோயின் புருஷன் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கே நல்லாவே தெரியும் மக்களே. இது எல்லாமே நம்ம ஹீரோயினுடைய இமேஜினேஷன் மட்டும்தான், பேயும் கிடையாது, பூதமும் கிடையாது. இவங்க மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கும் நிறைய பேர் காரணமா இருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட், அந்த சின்ன வயசுல அந்த பயமுத்தின லேடி, குழந்தை கலஞ்சி போன விஷயம், புருஷங்கான ஊருக்கு போன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி கிட்டையும் அந்த சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டையும் சொல்லிட்டு கண்ணாடிக்கார டாக்டர் உள்ளுக்குள்ள போயிட்டு ஹீரோயின் கிட்டையும் பேசி புரிய வைக்கிறாரு. இவங்களும் இப்பதான் ரியாலிட்டிய கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. புருஷங்காரன் என்ன மன்னிச்சுக்கோமா, நான் வந்துட்டு பணம் பணம் எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட்டு போயிருக்க கூடாது, முக்கியமா அந்த கண்டிஷன்ல உன்னை விட்டு போனது எல்லாத்துக்கும் என்னுடைய தப்பு தான் காரணம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கப்புறமா இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுல நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே 2 டாக்டர் நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போது சரி ஓகே எல்லாமே ஓகே, அவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன், இவங்க தூக்கி போட்டாங்க இல்லையா அந்த பொம்மை, அது எப்படி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அது தெரியல, மறந்து போறாங்க. அவங்க அந்த பொம்மையை தூக்கி போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா தூக்கி போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யாருக்குமே தெரியாது, நம்ம கண்ணால பார்க்கல. அப்படி அவங்க தூக்கி போட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களே கூட கொண்டு வந்திருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஆக்சுவலா இந்த கேள்விக்கான ஆன்சரை ராதா கிட்ட மட்டும்தான் போயிட்டு கேட்க முடியும், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இதுல அமானுஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இன்னொன்னு, இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஆன்சர் வேணும், நமக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா நம்மளே பைத்தியமா மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினுடைய அப்பா அம்மா வந்துட்டு அந்த வீட்டை வித்துட்டாங்க. அந்த வீட்டை இப்போ காலி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு நம்ம ஹீரோயினும் அந்த சொந்தக்காரங்களும் சேர்ந்துட்டு மேல போயிட்டு பேய் இருக்கா இல்லையான்னு ஒரு கேம் விளையாடுனாங்க பாத்தீங்களா. இப்போ அந்த டைல என்ன நேம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த டைல கங்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அந்த சூனியக்கார லேடியோடைய பேர் தான் கங்குட்டி. ஆக்சுவலா கங்குட்டி வந்துட்டு அதுக்கப்புறம் இறந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பேய் இருக்கீங்களா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது கங்குட்டியோடைய ஆத்மா மேபி வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. ஆக்சுவலா கிளைமேக்ஸை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா, பேய் இருக்குன்னு நினைச்சா இருக்கு, பேய் இல்லன்னு நினைச்சா இல்ல, மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைச்சா இருக்கு, இல்லன்னு நினைச்சா இல்ல அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க மக்களே. அதாவது இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருடைய பார்வையும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு கதை முடியுது.